ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அதிபயங்கரமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் சூப்பரா மாறுவாரு. சூரியன் முதல் ராசியான மேச ராசிக்கு வருவாரு. இந்த மாதத்துல கிரக மாற்றம் சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துல பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க போது. அதுக்கு காரணம் கிரகங்களுடைய முக்கியமான மாற்றங்கள் தான். அதுல இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் வர இருக்கு. அதனால இனி யாராலையும் இந்த விஷயம் நடக்கிறத தடுக்க முடியாது. கண்டிப்பா இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். ஸோ எந்த விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஆக்சுவலி என்ன விஷயம் ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17 அன்னைக்கு சித்திரை மாதத்துடைய அமாவாசை, நிறைஞ்ச அமாவாசை. இந்த அமாவாசையில தான் கிரகநிலைகள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அமாவாசையிலிருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுல இன்னைக்கு இந்த வீடியோல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு இந்த அமாவாசையில என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல இந்த அமாவாசை சித்திரையில வரக்கூடிய சித்ரா அமாவாசை. சித்திரையில பௌர்ணமி எப்படி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுதோ, அது போல சித்திர அமாவாசை ஒரு சிறந்த அமாவாசை. இந்த அமாவாசையை தவற விட்டுட்டிங்கன்னா திரும்ப நிறைய அமாவாசைக்கு நாம் வெயிட் பண்ணும். ஏன்னா இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். சித்திர மாதத்தின் அமாவாசை தினமானது 17/4/2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை திதியை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்து விடலாம். அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த பரிகாரம் செய்ய ஒரு முக்கியமான பொருள் கொண்டு நீங்க முன்கூட்டியே வீட்டில் வைக்க வேண்டும். அதற்காக தான் முன்கூட்டியே இந்த வீடியோவோ. இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பண ஓலை. கிராமப்புறங்களில் இது சுலபமாக கிடைத்துவிடும். நீங்க நகர்ப்புறங்கள்ல இருந்தா யாரிடமாவது சொல்லி இந்த பண ஓலையை அமாவாசைக்குள் கொண்டு உங்களுடைய வீட்டில் வைங்க. அமாவாசை அன்னைக்கு பரிகாரம் செய்ய வசதியா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்து வைத்திருக்கக்கூடிய பண ஓலையில உங்களுடைய பிரச்சனையை ஒரு வரியில எழுத வேண்டும். உதாரணத்திற்கு கடன் தீர வேண்டும் என்றால் கடன் சும தீர வேண்டும் என்று எழுதுங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எழுதுங்க. வேலை கிடைக்க வேண்டும், தங்க வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் விலக வேண்டும்னு எழுதுங்க. இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பண ஓலையில எழுத வேண்டும். முக்கியமாக குறிப்பு என்னன்னா, எழுதாத பேனாவில் பண ஓலை மேலே எழுத வேண்டும். நீங்கள் எழுதியது அடுத்தவர்கள் கண்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ எழுதாத பேனாவை பயன்படுத்துங்க. எழுதாத பேனாவுக்கு பதிலாக வேப்பங்குச்சி, நெல்லி மரத்துக்குச்சி, மாதுளை மரத்துக்குச்சி, இது போல ஏதாவது மரக்குச்சி பயன்படுத்தி கூட அந்த பண ஓலையில உங்களுடைய வேண்டுதலை ஒரு வரியில எழுதி பூஜையில வைங்க. அமாவாசை அன்னைக்கு பண ஓலையில வேண்டுதலை எழுதி பூஜையில வைக்க வேண்டும். அடுத்த 15 நாட்களுக்கு அந்த ஓலை பூஜையில இருக்கிற மாதிரி பாருங்க. கரெக்டா சித்ரா பௌர்ணமி திதி வரக்கூடிய அன்னைக்கு அந்த பண ஓலை எடுத்து நிலைவாசல்ல கட்ட வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் அந்த பண ஓலை உங்க வீட்டு நிலைவாசல்ல இருக்கணும். மீண்டும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இரவு 9 மணிக்கு மேல் அந்த பண ஓலை எடுத்து வீட்டுக்கு வெளியே நெருப்புல கொடுத்து விட வேண்டும். இதை நீங்க சரியான முறையில பின்பற்றி செய்து முடித்து விட்டால் அந்த பண ஓலையில் என்ன விஷயத்தை எழுதி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நடந்துவிடும். இது ஆதி காலத்து பரிகாரம். ஒரு பெரிய பிரபல ஜோதிடரால் சொல்லப்பட்ட பரிகாரம். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்க. செலவு எதுவுமே இல்லை, உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த பரிகாரம் சொல்லியிருக்க. பண ஓலை எடுத்து வர வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே பரிகாரத்தை சொல்லிட்டேன். இந்த வருடம் பரவ வருடம் அப்படிங்கிறதுனால இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் செய்து விட்டால்
உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் நிச்சயம் வந்தடையும். இந்த அமாவாசை திதியில் இந்த பரிகாரத்தை செய்ய தவறி விட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை திதிக்கு இந்த பரிகாரத்தை செய்யறது ரொம்ப கஷ்டமாகிரும். நல்லதே நடக்க இப்போவே பிள்ளையார் சொல்லி போட்டு பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்பிக்கையோட பண்ணுங்க, நம்பிக்கையோட நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். இதுதான் அமாவாசையுடைய சிறப்பு பரிகாரம். சித்ரா பௌர்ணமி எப்படி சிறப்பான பௌர்ணமியோ அது போலதான் இந்த அமாவாசை அன்னைக்கு இதை செய்யறது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்றேன். சித்திர மாத இந்த அமாவாசையுடைய ராசி பலனை உங்க ராசிக்கு தெரிஞ்சு பயன்பெறுங்க. எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, இந்த பிரபவ வருட புத்தாண்டு பிறந்து சித்திர மாதத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையில கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆயினும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் கண்டகசனின் ஆதிக்கம் உள்ளதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அது மட்டும் இல்லாமல் திடீரென மனக்குழப்பம் ஏற்பட்டு பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கலாம். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனை அதிகரிக்கும். தொழிலில் கூட புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். ஆரோக்கிய தொல்லையும் மருத்துவ செலவும் உண்டு. அதோடு சனி பயிற்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது. அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சித்திர அமாவாசையில கரெக்டா குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்கு. அது 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். தொடக்கத்துல அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவுல ஆதாயத்தை தரும். எதையுமே திட்டமிட்டு செய்தாவே வெற்றி காண்பீங்க. இதுவரை முடிவடையாம விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு இப்பொழுது முடிவாகலாம். அதோடு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தோட ஆதரவோடு நல்ல பொறுப்பும் கிடைக்கும். அதுதான் ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா சித்திரை அமாவாசையில கரெக்டா கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில கேதுவும் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. இது ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய நேரம். ஞான நிலை உங்களை தேடி வரும். அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகும். வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வீங்க. சப்தமஸ்தானத்துல ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை அலைமோதும். அதோடு எதையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பாக பிரிவினை இழுப்பறை நிலையில இருந்தாலும் திடீரென உடன்பிறப்புகளுடைய மனமாற்றத்தால் நல்ல முடிவை எட்டும். சுப செலவு அதிகரிக்கும். சர்ப்ப கிரக வழிபாட்டின் மூலம் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த சித்திர அமாவாசையில மேசராசிக்கு புதன் வருகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். உங்க ராசிக்கு தனலாபதிபதியான புதன் பாகிஸ்தானத்துல சஞ்சரிப்பது நல்ல நேரமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணிபுரிக்கூடிய இடத்துல பாராட்டு புகழும் கூடும். மனக்கலக்கம் இருந்தா அகலும். மகிழ்ச்சியான தாள்கள் தினமும் வந்த வண்ணமாக இருக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஃபைனலா இந்த சித்திர அமாவாசையில மிதுன ராசிக்கு குரு வருகிறார். லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவாலும் அதன் பார்வை பலத்தாலும் மிகுந்த நன்மையானது கிடைக்கும். குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படும். உடன் பிறப்புகளுடைய இல்லங்கள்ல நடைபெறக்கூடிய சுப காரியங்களை முன்னால் நின்று நடத்தி வைப்பீங்க. உத்தியோகத்துல உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணம் நிறைவேறும். மாற்று கருத்துடையார் மனம் மாறுவாங்க. அதோடு உங்களுக்கு நிறைய நன்மைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஆக மொத்தம் இந்த சித்திர அமாவாசை உங்க ராசிக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும். குடுக்கல் வாங்கல்ல மந்த நிலை உருவாகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த சித்திர அமாவாசையுடைய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா
சித்ரா அமாவாசையுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.